சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் அவரது உடல்நிலை குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பாக நேற்று இரவு 7 மணிக்கு சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்படுவதற்கு முன்னதாக அவருக்கு வயிற்றில் லேசான வீக்கம் மற்றும் அதேபோல நெஞ்சு பகுதியில் லேசான வலி ஏற்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கான பரிசோதனை என்பது இன்று காலை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், நேற்று இரவிலிருந்தே எதற்காக இந்த வலி என்பது ஏற்பட்டது என்பது தொடர்பான சிகிச்சைகள் என்பது மருத்துவமனை சார்பாக வழங்கப்பட்டு வந்தார்கள். 3 மருத்துவர்கள் கொண்ட குழு என்பது அவருக்கான அந்த பரிசோதனை மற்றும் அவருக்கான சிகிச்சைகள் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறார்கள். காலையிலிருந்தே எக்ஸ்ரே, ஸ்கேன், அதே போல அவருக்கான பல்வேறு சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு லேசான வயிற்றில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருக்கான அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலையிலிருந்தே பல்வேறு பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே போல நெஞ்சு பகுதியில் லேசான வலி என்பது ஏற்பட்டதன் காரணமாக ஆன்ஜியோ பரிசோதனை தேவைப்பட்டால் எடுக்கப்படும் என்ற தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த ஆன்ஜியோ பரிசோதனையும் கூட எடுக்கப்பட்டதாகவும், செரிமான பிரச்சனை மற்றும் சிறுநீர் கழிப்பதில் இரத்த ஓட்ட நாளத்தில் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருப்பதாகவும், இது தொடர்பாக தொடர்ச்சியான பரிசோதனை என்பது மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக எடுத்து வருகிறார்கள். 70 வயதை கடந்திருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்திற்கு இரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதற்கான ஆன்ஜியோ பரிசோதனை என்பது சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு அவர் தொடர்ச்சி சிகிச்சையின் மூலமாக தற்பொழுது சிகிச்சைக்கு பிறகாக எடுக்கக்கூடிய ஓய்வு அறையில் ஓய்வு எடுத்து வருகிறார். இந்த ஓய்வுக்கு பிறகாக விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதே போல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை அவருக்கான பரிசோதனை வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்று இரவே மருத்துவமனைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகாக இன்று காலை அவருக்கான பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 முறை மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அவரது உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக மருத்துவமனையிடமிருந்து விவரங்களை பெறப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவ வட்டாரங்கள் சார்பிலும் அவர் தற்போது நலமாக தான் இருக்கிறார் எனவும், வழக்கமான பரிசோதனை, அதே போல வயிற்றில் லேசான வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக தான் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் எனவும், என்னென்ன பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அவரது உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் மருத்துவமனை சார்பாக இன்னும் 2 மணி நேரத்தில் இது தொடர்பாக முழுமையான விவரங்களாக அறிக்கையாக வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல லதா ரஜினிகாந்தும் கூட என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் தெரிவித்த பிறகுதான் நீங்கள் என்ன பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அனைவரும் செய்திகளில் ஒளிபரப்ப வேண்டும் என்ற தகவலும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கான தொடர் ஓய்வு என்பது மருத்துவமனையிலேயே அவர் தங்கியிருந்து ஓய்வெடுத்து வருகிறார். இன்று அல்லது நாளைக்குள்ளாக அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார். அதே போல சிறுநீரகத்தின் அந்த வெளியே செல்வதில் தான் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்கள், அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதே போல அவருக்கு மேற் சிகிச்சை ஏதேனும் வழங்கப்பட இருக்கிறதா, அதே போல எவ்வளவு நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டும், அதற்கு பிறகாக வீடு திரும்பிய பிறகும் எத்தனை நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் மருத்துவ அறிக்கையாக வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே அவர் படப்பிடிப்பில் இருந்தக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கான அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் என்பது தேவைப்படுவதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.